காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன், சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. என்னங்க ஒரு நாளும் ஒரு விதமா வணக்கம் சொல்லணும்னு எழுதி வச்சிருக்கீங்க. இது ஒரு இவாலுவேஷன் வணக்கம். அது என்ன இவாலுவேஷன் வணக்கம்? நம்மளோட பவரையும் நம்மளோட மனநிலையும் சீரா வச்சு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, இல்ல அதுக்கு நடுவுல கொஞ்சம் லைட்டா இருக்குமா, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல திண்ணை போட்டு உட்கார்ந்துருக்குமா அப்படிங்கறத இவாலுவேட் பண்ற ஒரு நாள். இந்த நாயகன் படம் பார்த்துட்டு இருந்தீங்களா? நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேக்குறீங்க. அப்படிலாம் இல்லமா. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லா ஷோலையும் சொல்றாங்க. அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ எங்கேயா உட்காந்து ஓடி வந்த பாதை கரெக்ட் தானா, ஸ்பீடு கரெக்ட் தானா, நோக்கம் கரெக்ட் தானா, இல்ல எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்ல ரிவர்ஸ்ல திரும்பி தப்பான வழியில போற இடத்துக்கே போகாம எங்க ஸ்டார்ட் பண்ணாம அங்க போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயத்துல இவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ நம்மளுடைய செல்ஃப் இவாலுவேஷன் பத்தி தானே நீங்க சொல்றீங்க. அதான் நான் கொஞ்சம் 4 லைன்ல சொன்னேன். 4 லைன்ல சொல்றீங்க. ஆனா இந்த டாபிக் சொன்னாலே புரிஞ்சிடும் இல்ல, இவாலுவேட் யுவர் லைஃப் டேக். அப்ப கெஸ்ட் கூட நாம அம்சிடலாமா அவரை? அதுக்காக டக்குனு இப்படி சொல்லிடாதீங்க. நம்ம டாபிக் பத்தி தான் ஒரு அவுட்லைன்ல டிஸ்கஸ் பண்ண முடியும். பட் அது இன்டெப்தா அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்டுருக்கேன். இன்டெப்த் நான் சொன்னீங்க. இன்டெப்த்னு சொன்னோன்னா எனக்கு முத்திரைன்னு தான் கேக்குது. உங்களுக்கு அப்படி தானே கேக்குது? எனக்கும் அப்படிதான் கேக்குது. பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நாம் புதுமண பெண்களுக்கான ஒரு எளிமையான வழிமுறை கற்றுக் கொடுக்க போகிறோம். அதாவது இன்றைக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பேரின்மை அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதில் பெண்களுக்கே இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. மன அழுத்தம் மற்றும் உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. அதற்கான வழிமுறைகளும் இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய பரிசோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் கொடுத்து ஒரு குழந்தை பிறந்துக்கிறதுக்குள்ளாகவே அவங்க பார்த்திங்கன்னா உடம்பு ரீதியாக ரொம்ப நொந்து போயிடுற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. அதையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு எளிமையான முறையில் இயற்கையில் கருத்தரித்தல் வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதை நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் 3 முதிரைகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதல் முதிரை யோனி முதிரை, இரண்டாவது முதிரை சமுத்திர முதிரை, மூன்றாவது முதிரை இடுக்கி முதிரை. இந்த 3 முதிரையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக தினந்தோறும் செய்ய வேண்டும். அதாவது மாதவிடாய் காலம் முடிஞ்சு 5வது நாள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து விடாமல் இந்த முதிரையை செஞ்சுட்டு வரணும். அடுத்த பீரியட் சைக்கிள் வரும்போதும் தாராளமாக தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். இடையில நிறுத்த வேண்டியதில்லை. ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கருத்தரிக்கும் வரை நீங்கள் விடாமல் அதை செஞ்சுட்டு வரலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல் முதிரை உங்களுடைய கை விரல்களை உள்பக்கமாக இப்படி கோர்த்து கொள்ள வேண்டும். 3 விரல்களை, அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இது 3ம் ஒன்றை ஒன்று நுனியில் தொட்டிருக்க மாதிரி இப்படி கோர்த்துக்கணும். ஆள்காட்டி விரலை வெளிப்புறமாக நீட்டி இப்படி தொட வேண்டும். பெருவிரலை கொண்டு ஒவ்வொரு சுண்டு விரலையும் மாற்றி தொட வேண்டும். அதாவது வலது கை சுண்டு விரலில் இடது கை பெருவிரல் இருக்கணும், இடது கை சுண்டு விரலில் வலது கை பெருவிரல் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழுத்தம் நீங்கள் கொடுக்கறது ஒவ்வொரு விரல் நுனியிலையும் அழுத்தம் கொடுக்கணும். வெளிப்புறமாக லேசாக இழுத்த மாதிரி இருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் யோனி முதிரை. இந்த மாதிரி இருக்கும். இது முதல்ல செய்யணும். 20 நிமிடம் செஞ்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சமுத்திர முதிரைன்னு ஒரு முதிரை. இது சுண்டு விரலை மடித்து பெருவிரல் மேலே வச்சா இது நீர் சுருக்கி முதிரைன்னு சொல்லுவோம். திரிசூல முதிரை அல்லது நீர் சுருக்கி முதிரைன்னு. இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடது கை இருக்கு இல்லைங்களா, அந்த இடது கை மேலே வலது கையை இப்படி வைக்கணும். இந்த முதிரையை நீங்கள் இப்படி வைக்கணும். பொதுவாக இந்த முதிரை எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோமங்களில் பயன்படுத்தக்கூடிய முதிரைகளுக்கான மருத்துவ தீர்வை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இது 2வது முதிரை சமுத்திர முதிரை. 3வது முதிரை இடுக்கி முதிரைன்னு ஒரு முதிரை. இப்போ உங்களுடைய இடது கையை இப்படி கீழ்ப்புறமாக உள்ளங்கை இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வலது கையை அது மேலே வச்சு விரல்களை இப்படி கோர்த்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பெருவிரல் மட்டும் வெளியில் நீட்டி இருக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடுக்கி முதிரை மட்டும் பண்ணும்போது உங்களுடைய சுவாதிட்டான சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புளுக்கு கீழ் பகுதியில் கை இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு முதுகெலும்பு நேராக வச்சு உட்காந்திங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும். அதுக்கு மறுபடியும் பாருங்கள். முதல் முதிரை யோனி முதிரை, இந்த மாதிரி செய்யணும். 2வது முதிரை சமுத்திர முதிரை, இந்த மாதிரி செய்யணும். 3வது முதிரை இடுக்கி முதிரை, இந்த மாதிரி செய்யணும். இந்த 3 முதிரைகளையும் ஒவ்வொன்றும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம், நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்குது, அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்து தொட்டு பார்த்தா பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அதற்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் 5 அரச இலைகளை மென்று சாப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தது 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த 3 முதிரைகளையும் செஞ்சிடணும். இதை விடாமல் தொடர்ந்து மாதவிடாய் ஆரம்பித்து முடிந்த 5வது நாளிலிருந்து அடுத்து நீங்கள் குழந்தை பேரின்மை அடைகிற வரைக்கும், அதாவது குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் விடாமல் நீங்கள் இதை செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வரும்போது விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நலமான வளமான வாழ்க்கை குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சூப்பர். ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயத்தை பார்த்து முடிச்சாச்சு. இன்னொரு பீஸ்ஃபுல்லான விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு குட்டி பிரேக் தான். அதையும் தாண்டி புனிதமான நிறைய விஷயங்களும் வந்துட்டு இருக்கு நம்ம புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இது ஏரியாவா என்று வெல்கம் பேக் புதியகம் FM ஸ்டேஷன்ல ஏரியாவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் சௌமியா கூட நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மதிப்பிடணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளுடைய சாப்பிட்ற அந்த உணவையே நம்ம முதல்ல மதிப்பிடுறது கரெக்ட். வாழ்க்கை கூட ஏதோ மதிப்பிட்டா 34 மார்க் வாங்கி ஒரு மார்க்கை கேட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணிடலாங்க. உணவெல்லாம் மதிப்பிட்டா 0க்கு கீழே போயிடும். -1 -10 அப்படி போயிடும். ஆமா, அண்டார்டிகா லெவலுக்கு போயிடும். அண்டார்டிகா லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நீங்க வந்து இவ்வளோ கவலைப்பட்டதுனாலதான் நம்மளுடைய நேச்சுரோபதி பகுதி இருக்குது இல்லையா, அதுலதான் நம்ம வந்து நேச்சுரலான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. எக்ஸாக்ட்லிங்க. நேச்சுரலான விஷயம்னு சொல்ல வந்துட்டா போதும், யார் சொல்றாங்கன்ற முக்கியம் இல்லை, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத முக்கியம். பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாஜ். மசாஜினுடைய தமிழ் உண்மையான அர்த்தம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடித்து விடுதல் இல்லது மசக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3000 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். ஸோ இது சீனர்கள்லேருந்து இந்தியர்கள்லேருந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஒரு சிகிச்சை முறை. முக்கியமாக யார் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்காக இது முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது முன்னொரு காலத்தில். எதுக்காகனா விளையாடுறதுக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் அவங்களுடைய தசையுடைய இறுக்கங்களை போக்குறதுக்காக முக்கியமாக மசாஜை பயன்படுத்துனாங்க. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் மசாஜுங்கிறது ஒரு முக்கிய சிகிச்சை முறையாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா மசாஜுங்கிறது ஒரு பிடிச்சு விடுறது, பிசைதல் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மசாஜில் நிறைய விதமான மூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரிக்ஷன், நீடிங், ஹேக்கிங், பீட்டிங், டேப்பிங், பவுண்டிங் அந்த மாதிரி பல வகையான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது மைல்டு மசில் ஸ்டிஃப்னஸ், அதாவது தசை பிடிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணி ஃப்ரிக்ஷன், நீடிங் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தோன்னா உடனே அந்த தசையுடைய பிடிப்பு வந்துட்டு உடனே ரிலீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்டான ஹெட் மசாஜ் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு காணாமலே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக்கான தன்மைகள் வந்துட்டு இந்த மசாஜுக்கு இருக்குது. ஸோ மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபாட்டிக் மசாஜ் இருக்குது, அரோமா தெரப்பி மசாஜ் இருக்குது, ஸ்வீடிஷ் மசாஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மசாஜ்கள் வந்து பல விதமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதில் இயற்கை மருத்துவத்தில் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற மசாஜ் வந்து ஸ்வீடிஷ் மசாஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்வீடன் நாட்டில் யூஸ் பண்ணுற மசாஜ் முறை. ஏன் இது முக்கியமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற மசாஜ்கள் முறைகளை விட ஸ்வீடிஷ் மசாஜில் தான் அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃப்ரிக்ஷன், நீடிங் இந்த மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்ஸ்லேருந்து பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்வீடிஷ் மசாஜில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இயற்கை மருத்துவத்தை இந்த ஸ்வீடிஷ் மசாஜுக்காக முக்கியத்துவம் அதிகமாக அளிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம மசாஜ் கொடுக்கும்போது ஒன்று லோக்கல் மசாஜாகவும் கொடுக்கலாம், இல்லை ஜென்ரலைஸ்ட் மசாஜ். ஸோ இது தசை வலிக்கு இல்லை தசை பிடிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. ஸோ இதில் பல்வேறு விதமான நோய்களுக்கு, அதாவது மூட்டு வலி அந்த மாதிரி வலி நோய் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம மசாஜ் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ மசாஜ் கொடுக்கும்போது முன்னாடி எந்த விதமான நோய் கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மூமெண்ட்ஸ் வந்துட்டு மாறும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கணுமா இல்லையாங்கிறத கண்டிப்பாக மாறுபடும். ஸோ இதே மசாஜ், இந்த மசாஜ் அதாவது ஸ்வீடிஷ் மசாஜ், நேச்சுரோபதி மசாஜுக்கும் ஆயுர்வேதிக் மசாஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயுர்வேத மசாஜில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்துட்டு அதிகமான அந்த மூமெண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அதிகமான முக்கியத்துவம் அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ மூலிகை எண்ணெய்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த தடவிடுற மாதிரி மூமெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து நேச்சுரோபதியில் வந்துட்டு ஆயிலுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆயிலுங்கிறது ஒரு ஃப்ரிக்ஷன் மீடியம், அதாவது வந்துட்டு உராய்வுத்தன்மை ஸ்லோவமாக இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு மீடியம் தான் ஆயில். ஸோ அதனால் வந்துட்டு ஆயிலுக்கு நேச்சுரோபதியில் பெருசாக முக்கியத்துவம் கிடையாது. அது சாதாரணமான கோகோனட் ஆயில் கூட, அதாவது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஒரு ஆயில் இல்லை க்ரீம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி கூட மசாஜ் கொடுக்கலாம். அதே யாருக்காவது எண்ணெய் அலர்ஜி இல்லை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்ம பவுடர் யூஸ் பண்ணி மசாஜ் கொடுக்கலாம். ஸோ நேச்சுரோபதியில் முக்கியத்துவம் வந்து அதிகமாக மூமெண்ட்ஸுக்குன்றதால ஸோ எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே நம்ம ஸ்பா மசாஜுன்னு நிறைய இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஸ்பாஸ்னால் போய் மசாஜ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நேச்சுரோபதி மசாஜுக்கும் ஸ்பா மசாஜுக்கும் என்ன வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பா போய் மசாஜ் எடுக்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த ஒரு நோய்க்காகவோ இல்லை வலி நிவாரணத்துக்காகவோ முக்கியமாக ஸ்பாவில் மசாஜ் கொடுக்கப்படுறது கிடையாது. நேச்சுரோபதி பார்த்திங்கன்னா ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக தான் மசாஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நேச்சுரோபதியில் மசாஜுக்கு வந்துட்டு அதிகமான முக்கியத்துவம் இருக்குது. ஸோ நம்ம மசாஜ் கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மசாஜ் அமையும். ஸோ சின்ன வயசுலேருந்து, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வயசுலேருந்து நம்ம மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, எண்ணெய் எடுத்து நம்ம தேய்ச்சி விட்டாலே
ஜஸ்ட் பாடி ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சூரியனில் வச்சு இது பண்ணாலே அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய எலும்புகள் தசைகள்லாம் வந்துட்டு வலிமை பெறும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம மசாஜ் கொடுக்கும்போது அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதனுடைய தசைகள்லேருந்து உடம்புலேருந்து எல்லாம் வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாஜ் கொடுக்கறதுனால பல விதமான எஃபெக்ட்ஸ் நம்ம பாடியில் ஏற்படுது. அதாவது எல்லா சிஸ்டம், அதாவது பிளட்லேருந்து நர்வஸ் சிஸ்டம், அதாவது தசைகள், நரம்புகள், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஜீரண மண்டலம், ஸோ எல்லா மண்டலத்துக்கும் பயன்படுது. எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மசாஜ் கொடுக்கும்போது முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயம் 2 தான். ஒன்று வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு ஹீட் ஜென்ரேட் ஆகும், ஃபஸ்ட் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ எந்த இடத்துல வந்து ஹீட் ஜென்ரேஷன் ப்ளஸ் பிளட் சர்க்குலேஷன் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பெயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸோ மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால இன்கேஸ் வலியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்குன்னா அங்கே வந்துட்டு டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் என்ன இருக்கும், மசாஜ் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால டாக்ஸின்ஸை வந்து ரத்தத்து மூலயமா வெளியே கொண்டு வந்து கசிவாக உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் மசாஜ் கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி விஷயத்துக்கும் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுட்டு அந்த விதமான மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். கடல் கடந்து போய் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு வராங்க, சில பேர் சம்பாரிச்சுட்டு வராங்க. பட் கடல்லாம் கடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நம்ம வாழ்வியல் கூட சேர்த்து வச்சிருந்த நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பகுதியா இல்லையா? ஸோ இது மூலமா நாம நிறைய விஷயங்கள் மறந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு இல்லையா? ஸ்கிரிப்ட் வேற மறந்துட்டோம், ஒரு பிரேக் விட்டு திருப்பி வரலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வருணன் சௌமியா கூட. இப்போ அடுத்து நம்மளுடைய திவ்யா செந்தில் வந்திருக்காங்க பசுமை உணவுகள் பகுதியில. ஆசம் என்ன விஷயத்தை பத்தி பேச போறாங்க இல்லைங்க, செய்ய போறாங்க. என்ன விஷயம் செய்ய போறாங்கன்னு கேளுங்க. கிரேட், செய்ய போறாங்களா? அப்போ முதல்ல அதை சொல்லுங்க. ஓகே, டேட்ஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? டேட்ஸ் யாருங்க சாப்பிடாம வந்திருப்பா? சூப்பரான விஷயங்க அது. அது வந்து சூப்பரான விஷயம். நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுருப்போம். ஆனா இவங்க வந்து ஜூஸ் பண்ணி நம்மளுக்கு தர போறாங்க. டேட்ஸை போய் ஜூஸ் பண்ணியா? அதுல இருந்து வேணா அந்த சீடு எடுத்து தூரமா போட்டு அப்படியே சாப்பிட்டு ஓரமா போலாம். ஆனா இருந்தாலும் இது ஜூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? எனக்கு எப்படிங்க வந்தது? திவ்யாக்கு தான் வந்தது. ஆமா, அவங்க கிட்ட தானே கேட்கலாம். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களை பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜூஸ் வந்து ட்ரை டேட்ஸ் ஜூஸ். இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து சும்மாவே குழந்தைங்களுக்கு கொடுப்போம், இல்லாட்டி வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். பாலில் பேரிச்சம்பழம் ஊற வச்சு கொடுப்போம், இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ட்ரை டேட்ஸ், பனங்கல்கண்டு, பேரிச்சம்பழம், ஏலக்காய் தூள், தேங்காய் பால். இப்போ இந்த ட்ரை டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முதுமை அடையிறத வந்து தள்ளி போடும். அப்புறம் நம்ம உடம்பில் இருக்க இறந்த செல்களை வந்து மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு புத்துணர்ச்சி பானம்னு கூட இதை நம்ம சொல்லலாம். நம்ம பேக்டு குளுக்கோஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை டேட்ஸ் ஜூஸு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் இருக்க கொட்டைகளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த கொட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரை டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் பனங்கல்கண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த பனங்கல்கண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பனங்கல்கண்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வர்றதுலேருந்து நீங்கள் தடுக்கலாம். அடுத்தது இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணி நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ நம்மளோட ட்ரை டேட்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் தோலெல்லாம் இருக்கும், அதனால் வந்து குடிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லை குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் குடிச்சிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வடிச்சே கொடுத்துக்கலாம். பனங்கல்கண்டு வந்து ரொம்பவே உடம்பு குளிர்ச்சி. இப்போ வெயில் காலங்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூஸஸில், பாலில், டீ, காஃபி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பனங்கல்கண்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வடித்தாச்சு.
இப்போ இந்த சக்கை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் தூக்கியெல்லாம் கூட போட வேண்டாம். இதை நீங்கள் உங்களோட வீட்டில் செய்கிற சப்பாத்தி மாவில் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ஸ்வீட் அண்ட் ஹெல்த்தி சப்பாத்தி நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நம்மளோட ஆரோக்கியமான ட்ரை டேட்ஸ் ஜூஸ் இப்போ தயாராகிருச்சு. இதுக்கு நீங்கள் மேலும் அலங்கரிக்க வந்து டேட்ஸை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். குடிக்கும்போது நீங்கள் அப்படியே கடிச்சிட்டே குடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு பசுமை உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அது என்ன பியூட்டிஃபுல்லா நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து வந்து டேஸ்ட் ஆகிருக்கா இல்லையா தாங்க சொல்லுங்கள். இல்லைங்க, நல்ல விஷயமா இருக்குது, கையில் கிடச்சா நல்லா இருக்குமே யோசனை இல்லை. என்ன பேசுறதுனே தெரியாமல் பியூட்டிஃபுல் சொல்லிட்டேன். உங்களை சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. என்னை பற்றி எனக்கு தெரியாதா? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இப்படியே விட்டா பேசிட்டே இருப்பீங்க. நம்மளை பற்றி ஆனால் அவங்களுக்கு தெரியுன்றதுனால ஒரு பிரேக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் எங்கிட்டு இருக்காங்க. விட்டுறலாம், பிரேக் விட்டுறலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி வந்து நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நம்ம கெஸ்ட் வேறு வந்திருக்காரு. ஆமாங்க, அந்த லைஃப் வேறு இவாலுவேட் பண்ணோம். இவாலுவேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி தேதி. ஸோ கியூ அதிகமாக இருக்கும். ஒரு குட்டி பிரேக் அப்புறம் வந்துருங்க, எல்லாருமே சேர்ந்து இவாலுவேட் பண்ணுவோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல அது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் திறந்து கேட்டுருக்கீங்க. இனியவை இன்று சௌமியா அண்ட் வருண் கூட இவாலுவேட் லைஃப் டே இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய லைஃப் வந்து நாம தான் வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும், நாமளே அதை வந்து மதிப்பீட்டு செஞ்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். எக்ஸாக்ட்லி, நம்ம தான் நம்ம லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்கணும். மற்றவங்களாம் அவங்களோட பார்வையில் அது ஒரு சீரியலாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எவாலுவேட்டர் லைஃப் டேனா என்ன பண்ண போகிறோம், ஏன் எவாலுவேட் பண்ணணும், ஏன் நம்மளுக்கு மார்க் போடணும் சொல்லுங்கள். அதை வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வெல்கம் பேக் சார். வணக்கம் சார். என்ன சார் லைஃப் எல்லாம் எவாலுவேட் பண்ணணும் சொல்றாங்க, மார்க் பண்ணணும் சொல்றாங்க, அதுக்கான அவசியம் என்ன சார்? இப்போ ஆக்சுவலாக வந்து திருவள்ளுவர் வந்து 2000 வருஷம் முன்னாடி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகுதல், திருவினை தீராமை ஆற்றும் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல நிலை இல்லாமல் ஓடக்கூடிய திருவினை, திருவினா பணம் சொல்லலாம், சந்தோஷம் சொல்லலாம், குடும்பம் சொல்லலாம், நட்பு சொல்லலாம், வெற்றி சொல்லலாம், சக்ஸஸ், ப்ரொஃபஷனல் சக்ஸஸ், இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, போயிடும். அப்படி போகிற விஷயத்த எங்கேயும் போக விடாமல் கட்டி போடுற கயிறு என்ன அப்படின்னா பருவத்தோடு ஒட்ட ஒழுகுதல். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அது நம்ம விட்டு எங்கேயும் போயிடாமல் நம்மக்கிட்டே இருக்கும். இதுலேயே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். நம்முடைய வெற்றி தொடரணுன்னாலும் இல்லை இப்போ இருக்கிற வெற்றி அல்லது இருக்கிற செல்வம், இருக்கிற உறவு, அந்தஸ்து இதெல்லாம் போயிடாமல் இருக்கணுன்னாலும் நம்மளை நம்ம மதிப்பீடு செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை எதிர்பாராத தருணங்களை எதிர்பார்க்க நேரிடும். ஓகே, அதுக்காக தான் மதிப்பீடு செய்யணும். ஓகே, ஸோ மதிப்பீடு செய்யணும். ஆனால் எந்தெந்த விஷயங்களில் செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது சார். நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம இவாலுவேட் பண்ணணும்னா எந்தெந்த விஷயங்களில், எந்த மாதிரி, என்ன வழிகளில் செய்யலாம்? முதல்ல நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். செல்ஃப் என்ன நான் வந்து மதிப்பீடு செய்யணும். அப்போ என்ன மதிப்பீடு செய்கிறது? என்னுடைய அறிவு, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய உடல் நலன், ஹெல்த், அதையும் நான் மதிப்பீடு செய்யணும். நான் அதுக்காக ஆக்டிவிட்டி செய்கிறேன்னா அப்படிங்கிறது சுய மதிப்பீடு. நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அல்லது நேற்றை விட இன்று, போன மாதத்தை விட இன்றைக்கி நான் எந்த வகையில் வளர்ந்துருக்கிறேன் அல்லது வளர்ச்சிக்கான செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறேன், ஆக்ஷன் ஓரியன்டாக. ரெண்டாவது பர்சனல், செல்ஃபுக்கு அடுத்து பர்சனல், என்னுடைய குடும்பம், நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், அந்த உறவு பற்றின ஒரு மதிப்பீடு. எப்படி மதிப்பீடு செய்யலாம்? அந்த உறவு மேம்பட்டிருக்கா, அவங்க கூட அன்பு நிலைச்சிருக்கா, வளர்ந்துருக்கா, இல்லை மாறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்கா, அதை தீர்த்திருக்கிறோமா, பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறோமா, சுமூகமாக தீர்த்திருக்கிறோமா, இழப்பு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு, அவங்கள மேலே கொண்டு போகிறதுக்கு நாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் அல்லது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாமல் விட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கா, இதெல்லாம் செய்யும்பொழுது என்னென்னா அந்த தவறை திரும்பி செய்ய மாட்டோம். இல்லை நல்லது செஞ்சது தெரிஞ்சிட்டோன்னா அதை திரும்பி செய்வோம், மற்றவங்களுக்கும் செய்வோம். இது பர்சனல். தேர்டு வந்து ப்ரொஃபஷனல். ஆக்சுவலாக ப்ரொஃபஷன்லேருந்து வருவாங்க கிடையாது. இது ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் ப்ரொஃபஷன் வந்து ஸ்டெடியாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனல் க்ரோத் வந்து ஃபஸ்ட்டு மானிட்டரி க்ரோத், மானிட்டரி எவாலுவேஷன், என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ரெண்டாவது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவாலுவேஷன், என்னுடைய திருப்தி நிலை. போன வருஷம் நான் திருப்தியாக வேலை செய்த அந்த மனநிலையில் நான் இப்போ இருக்கேனா, இல்லை அந்த திருப்தி கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா. என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய முழுமையான வாய்ப்பு என்னுடைய ப்ரொஃபஷனில் இருக்கா. இது ஒரு எவாலுவேஷன். எதெல்லாம் என்னால் செயல்படுத்த முடியல, வெளிக்காட்ட முடியல அப்படிங்கிறது. அடுத்தது வந்து என்னுடைய நிலை ஆட்டத்துக்கு உண்டாயிருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா சரி பண்ணுறதுக்கு
குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்கிறதுக்கான வழிமுறை தெரியும். டீக்ரோத் கீழே போயிருக்கு அப்படின்னா ஏன் போச்சுன்ற காரணங்கள் தெரியும். அந்த காரணங்களெல்லாம் நம்ம நீக்கிட்டோன்னா ஃபர்தராக பண்ணிடலாம். அதாவது ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வண்டியை வந்து மெக்கானிக்கிட்ட விட்டு கம்ப்ளீட் செக்அப் செய்கிற மாதிரி, நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணுற மாதிரி. செக்அப் பண்ணல, அதாவது நம்ம ப்ராப்ளம் வெளியில் தெரியலன்றதுக்காக ப்ராப்ளம் இல்லைன்னு ஆகிடாது. செக்அப் பண்ணும்பொழுது தான் ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, வருமுன் காக்க முடியுது. அந்த ஃபோர்த்து வந்து சோஷியல். சமுதாயத்தில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு அங்கத்தை ஒரு சங்கத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களை இவாலுவேட் பண்ணணும். 4 விஷயம். செல்ஃப், என்னை பற்றியது, என்னுடைய அறிவு திறமை இதில் வளர்ச்சி இருக்கா, உடல் நலத்தில் நான் கவனமாக இருக்கிறேன், என்ன புது நல்ல பழக்கங்கள் கொண்டு வந்திருக்கிறேன், என்ன தீய பழக்கங்களை விளக்கி இருக்கிறேன், செல்ஃப். தென் பர்சனல், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள். தேர்டு ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபோர்த்து சோஷியல். இந்த 4 விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சோஷியலில் வந்து கனெக்டிவிட்டி, நம்ம சேரக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இடம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சில இடங்களில் போய் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து சேவை நிறுவனத்தோடு சேர்ந்து நான் தொழில் முன்னேற்ற ஆலோசனை வழங்குறதுக்காக தமிழ்நாடு முழுசும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் ஒரே மாதிரியான குழுவை சேர்ந்தவங்க. மானாமதுரைன்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புள், ஒரே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, ஒரே மாதிரி வாழ்க்கையில் இருக்கிறவங்க, வாழ்நிலையில் இருக்கிறவங்க. விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு குரூப். இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுறேன். நிறைய இடத்த பண்ணதில் இந்த 2 எனக்கு ரொம்ப ஐடென்டிட்டியாக இருந்தது. நம்ம வாழ்கிற இடத்த ஏன் நம்ம மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே வயசு உடையவங்க, ஒரே நேரத்தில் வியாபாரம் துவங்கினவங்க, ஒரே நேரத்தில் உதவி கிடைச்சி வியாபாரம் ஆரம்பித்தவங்க. அந்த விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கிற இடம், அவங்க தங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த சிட்டியோட ஜஸ்ட் அவுட்ஸ்கட்டில் இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்குன்ற மாதிரி ஆகிடுச்சு, இப்போ டெவலப் ஆகிருக்கிறது. அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, அவங்க போட்டிருக்கிற உடை, அவங்க செய்கிற நிர்வாகம், அந்த வணிகத்தை செய்கிற நிர்வாகம் செய்கிற முறை, இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. பட் இந்த மானாமதுரை பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வில்லேஜில் இருக்கிறவங்க 2 பேரும் சேமாக இருந்தால் கூட அவங்க ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய தாட் லெவல் இதெல்லாம் எந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுடைய சாயல் இருந்தது. 2 பேரும் ஒரே டைமில் இங்கே வந்து ஒரு தொழிலை துவங்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மாறுதல் இருக்கான ஆச்சரியப்படும் பொழுது தான் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம இவாலுவேட் பண்ண வேண்டியது நம்ம யார் கூடலாம் கனெக்ட் ஆகிருக்கிறோம், எந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம், இதெல்லாமே சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 4 முக்கியமான காரணிகளை நம்ம இவாலுவேட் பண்ணணும். எந்தெந்த விஷயங்களை இவாலுவேட் பண்ணணுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் இல்லைங்களா? ஓகே. அண்ட் அதனால தான் நீங்கள் சொல்லலாம் பார்த்தா வந்து சின்ன வயசில் எந்த ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்பா அம்மா ரொம்ப யோசிச்சு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்க எடுத்துக்கக்கூடிய அட்ராக்ட் பண்ணிக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு மனுஷனை பெரிய மனுஷனை ஆகும்போது தீர்மானிக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து புரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது சமூகத்தில்னு சொல்லலாம். வண்டிக்குள்ளே என்ன பார்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, வெளில ஃபுல்லாக பெயிண்ட் அழகாடிச்சிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தப்பான ஆட்டிடியூடும் நிறைய இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பாகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி செக்மெண்டடாக பிரிச்சுக்கிட்டா பர்சனல் லைஃப், லவ் லைஃப், கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஸோ பர்சனல் லைஃப், லவ் லைஃப் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பர்சனும் அவங்களோட மனசில் வச்சுக்க வேண்டியது மறக்கக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பர்சனல் லைஃப்பில் வந்து நான் வந்து அடிக்கடி நம்மளை செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், உற்சாக மீட்டர், எந்தூசியாசம் மீட்டர் வச்சுக்கணும். அது நமக்கு உற்சாகம் வந்து குறையுதா, அப்படியே இருக்கா, இதை எதை வச்சு மெஷர் பண்ணலான்னா நம்மக்கிட்ட இருக்கிற குழந்தைத்தன்மை இன்னும் உயிர்ப்போடு இருக்கா, இல்லை அதை நம்ம அடக்கி வச்சுட்டோமா. இந்த குழந்தைத்தன்மை நமக்குள்ளே இருந்ததுன்னா புது வழிகளை நோக்கி நம்ம ஓடும், உற்சாகம் குறையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிறருடைய வெற்றியை வந்து நம்ம மனசில் எப்படியான பாதிப்பை உண்டாக்குது. ஒரு சக்ஸஸ் ஃபேக்டர் பார்க்கும்பொழுது ஒன்றும் நமக்கு வந்து பொறாமை ஏற்படலாம், இல்லை நமக்கு சந்தோஷம் வரலாம், ஆஹா இந்த மெத்தடில் அவன் போயிருக்கான் அப்படின்னா நமக்கு ஒரு டூல் கிடைச்ச நம்பிக்கை ஏற்படலாம், நம்மளும் ஜெயிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உற்சாகம் தான். இந்த உற்சாக மீட்டரை வந்து நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னுடைய உற்சாகம் குறைஞ்சிருச்சா குறையலையா அப்படின்றது, இந்த மாற்றம் எப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக உற்சாகத்தை வரவழைச்சிக்கலான்றதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த உற்சாகம், குழந்தைத்தன்மை உயிர்ப்போடு இருக்கிறது, என்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நான் வந்து எவ்வளோ கவனமாக இருக்கேன் பர்சனல் லைஃப்பில், அதேமாதிரி என்னை சேர்ந்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் நான் எவ்வளோ கவனமாக இருக்கேன், வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை தரத்தில் நான் எவ்வளோ கவனமாக இருக்கிறேன், இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோம். லவ் லைஃப்னு வரும்பொழுது நெருக்கமானவர்களுடன், அல்லது குறிப்பாக சொல்லணும் இங்கே மென்ஷன் பண்ணுறது வந்து வாழ்க்கை துணைன்னு சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கை துணையுடைய நம்ம எதை செக் பண்ணலாம் மீட்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிபேட் வந்து எப்படி நடக்குதுன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டிபேட் வந்து ஆரோக்கியமாக நடக்குதா,
உங்கள் கருத்துக்கள் வெளியிடுறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்களா, அவங்க கருத்துக்களை வெளியிடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா? ஸோ ஒரு ஹெல்த்தி டிபேட் போகுதான்றதை நம்ம செக் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மீட்டர் வந்து நம்ம மார்க் கம்மியாக இருக்கா, ஓகே, ஒரு விவாதம் சண்டையில் முடிஞ்சதுன்னா ரொம்ப கம்மியான மார்க்கில் இருக்குன்னு அர்த்தம். விவாதம் வந்து சொல்யூஷன், தீர்மானத்தை ஒரு தீர்வில் ஒரு தீர்வில் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஆசைகளும் கனவுகளும் இருக்கா. லவ் மீட்டர் வந்து ரொம்ப இந்த லவ் இவாலுவேஷன் லவ் மீட்டரில் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆசைகள் கனவுகள் வேறு மாதிரி இருந்து உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் வேறு மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அங்கே வந்து லோ ஸ்கோர் வருது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ஸ் வருது. ரெண்டு பேருடைய ஆசையும் கனவும் ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது ரெண்டு பேருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து அடுத்து மேலே போகணுன்றது ரெண்டு பேருடைய நோக்கமாகவும் இருக்குது. சிக்கனமாக இருக்கணுன்றது ரெண்டு பேருடைய நோக்கமாக இருக்கும்போது அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே இருக்காது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து இவாலுவேட் ஒரு லைஃப் டே அப்படிங்கிற ஒரு டேல வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். மார்க்ஸ்னா நம்மலாம் சின்ன வயசுலேருந்து நிறைய தெரிச்சு ஓடும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்பயும் வந்து மார்க்ஸ் பற்றி வந்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். பட் வந்து நாமளே நம்மளுக்கு மார்க் போட்டுக்கிட்டா தான் நம்ம வந்து 100 மார்க்ஸ் போட்டுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. நான் ஏன் வந்து சாரை கூப்பிட்டு வந்து இந்த விஷயம்லாம் வச்சு இவ்வளோ கேள்வியாக அதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் மார்க் போட தெரியும், ஆனால் மற்றவங்கன்னா ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. தாங்களுக்குலாம் மார்க்கே போட தேவையில்லை, எங்களுக்கு எக்ஸாமே தேவையில்லை, நாங்களாம் எப்பயோ பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, நீங்களே உங்க கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டிய நாள் இது அப்படிங்கிறதுனால நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்க மைண்ட்ல இருக்க லைட்டோட சுவிட்சை போட போற ஒரு குட்டி பிரேக் அப்புறம் புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன் புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவான நிகழ்ச்சி. எல்லாருமே காலை வேலையில தொடர்ந்து என்ஜாய் பண்ணிருக்கும் போது உங்களோட லைஃப்க்கு உங்களோட மைண்ட்குள்ள போய் உங்களே திருப்பி யோசிக்க வச்சு கேள்விகள்லாம் உங்ககிட்டயே நீங்க கேட்கற மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவாலுவேட் யுவர் லைஃப் டே. செல்ஃப் ரியலைசேஷன் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரேக்ல இவாலுவேட் பண்ணிட்டீங்க போல, திருந்துற மாதிரியே இருக்கு உங்களை பார்த்தா. ஏங்க அதுக்குள்ள இன்னும் நான் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். சரி, இவாலுவேட் யுவர் லைஃப், அதாவது வந்து நம்மளுடைய லைஃபை நாம தான் வந்து மதிப்பிடணும் அப்படின்னு வந்து இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து கொஞ்சம் வந்து சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா, இப்போ சின்ன வயசுலேருந்தே சார், உதாரணத்துக்கு வந்து ஸ்கூல் படிப்போம், நம்ம எழுதுகிற ஒரு பதிலுக்கு வந்து வேற ஒருத்தர் தான் வந்து மார்க் போடுறாங்க. நம்ம வந்து காலேஜ் படிக்கும்பொழுது வந்து ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போகிறோம். ஆனால் நம்ம அது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் இது, என்ன கலர் இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் போடுற டயராக இருக்கட்டும், நம்ம போடுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து மாற்றிடலாம், சில பேர் மூஞ்சே நல்லா இல்லைங்கிறாங்களே. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு மார்க் விஷயத்துலையோ இல்லை ட்ரெஸ் விஷயத்துலையோ கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவருடைய கருத்து தான் நம்மளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது, இல்லை நம்மளை வந்து அது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு கூட வந்து சில நேரங்களில் வந்து சொல்லலாம் சார். ஸோ இதை வந்து சில நேரங்களில் வந்து பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீயே ஏற்றுக்கிற, நீ வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் அவங்க சொல்கிற கமெண்ட் வந்து நம்மளை சில நேரங்களில் வந்து வருத்தப்பட தானே சார் செய்யுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவாலுவேஷன் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி வர வரைக்கும் மற்றவங்க பண்ணணும். அந்த மெச்சூரிட்டி எப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அடுத்து உங்களுடைய மதிப்பீடு உங்களுக்கு தேவையில்லை, மற்றவங்களை ஸ்டாப் பண்ணி. ஆமாம், இன்ஃபேக்ட் வந்து ஆசிரியர் வந்து நமக்கு மதிப்பெண்கள் போட்ட அந்த காலகட்டத்தில் நமக்கு பேப்பர் கொடுத்து மதிப்பெண் போட சொன்னால் ஒரு உண்மையான ஒரு மதிப்பெண்ணை போட்டுக்கிற மனநிலை வராது, நமக்கு அந்த பக்குவம் இல்லை, இப்போவும் இல்லை. ஆமாம் சார், 9லேருந்து 99க்கு மாத்திரவங்க தான் சார் அந்த ஒரு ஆமாம், இல்லை 0-99 மாற்றணும். ஸோ அந்த பக்குவம் வந்துச்சான்னு நீங்கள் எப்போ செக் பண்ணலாம், எப்போ அப்படின்னா எப்போ வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு நம்ம இன்னும் சரியாக செய்யலையோ, இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கோ அப்படிங்கிற ஒரு உந்துதல், ஒரு ப்ரெஷர், இன்டர்னல், அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகையான அழுத்தங்கள், மன அழுத்தம் இருக்குது. நல்ல மன அழுத்தம்ன்றது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் செய்யணும், இன்னும் நான் சாதிக்கணும், இன்னும் நான் வாங்குகிற மார்க் பத்தாது அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் செல்ஃப் எவாலுவேஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு சிலருக்கு 18 வயசில் வரலாம், சிலருக்கு 28 வயசில் வரலாம், சிலருக்கு கடைசி வரையும் வராமலும் போகலாம். அப்படி மெச்சூரிட்டி வரல, உங்களுக்கு வந்து யுவர் செல்ஃப் கண்டென்ட், நீங்கள் எது கிடைச்சாலும் அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த பர்சனல் கோச்சஸ் இருக்காங்க, ஒரு வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அவங்களுடைய வாத்தியார் மாதிரி அவங்கள அப்பாயின் பண்ணி எனக்கு மதிப்பீடு கொடுங்கன்னு கேட்கலாம். பட் இல்லை, உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவாலுவேட் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டர். ஏன்னா ஒரு ஃபிலாசபி என்னென்னா, யூ கேனாட் லை யுவர் செல்ஃப். உலகத்தில் இம்பாசிபிள் விஷயம், உங்களுக்கு நீங்களே போய் சொல்லிக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எழுப்பி விட்டு சிகரெட் பிடிப்பீங்களான்னு கேட்டால் அவர் இப்போ செயின் ஸ்மோக்கராக இருந்தாலும் முடியாது, இல்லைன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்க பர்சன்டேஜ் கம்மி அப்படின்றதுக்காக சொல்லுவார். ஸோ யூ கேனாட் லை யுவர் செல்ஃப் அண்ட் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால உங்களை இவாலுவேட் பண்ணிக்கணும். அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சா அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்குள்ளே அந்த ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதா,
நல்ல அழுத்தங்கள், இன்னும் எனக்கு சொந்த வீடு இல்லையே, இன்னும் நான் கார் வாங்கலையே, இன்னும் நான் வாங்குற நான் நம்பர் 1 ரேங்க் வரலையே, அல்லது இன்னும் 3 வருஷமாக எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் வரலையே, இல்லை ஒரு நாள் கூட என்னுடைய மேனேஜர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணலையே, அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுதுன்னா அந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மார்க் போடணும். நீங்கள் மார்க் போடுறது தான் பெட்டர். இன்னும் அந்த இது வரல, கேஷுவலாக சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் வளரணும்னு நினச்சா, அப்படியே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஒரு கோச், பர்சனல் கோச் ஒருத்தரை வந்து அவங்க தேடி போகிறது நல்லது. ஆசான்னு சொல்லுவாங்க, குரு, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தேடி போகிறது நல்லது. சார் ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு செல்ஃபாக வந்து இவாலுவேட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே இவாலுவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை சார். இப்போ வந்து நம்ம வந்து இன்னர் செல்ஃபில் வந்து நம்மளை பற்றி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம அப்பா அம்மா கூட வந்து நம்மளை பற்றி அந்தளவுக்கு வந்து தெரியாது. அந்தளவுக்கு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இவாலுவேட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு பர்சன் வந்து இப்போது அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு வந்து தீர்மானிக்கிறது வந்து வெளியில் இருக்கிற மக்கள் தானே. இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் வந்து இப்போது ஒருத்தர் நடந்து போகிறாருன்னா அவர் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறது இன்னொருத்தர் தானே. அதே மாதிரி வந்து ஓகே, ஒரு ஃபிலிம் ஸ்டாரே எடுத்துக்கலாம், அவரோட வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து மற்றவர்கள் தான், அவர் கிடையாது, அவரை சுற்றி இருக்கிற மக்கள் தான். இது ஒரு ஃபிலிம் ஸ்டார்னு கிடையாது, எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவருடைய ஒர்க்கையோ இல்லை அவருடைய ஒரு வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது வந்து சுற்றி இருக்கிறவங்களா இருக்காங்க. மேபி பர்சனல் லைஃப்பில் வந்து நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம், எனக்குள்ளே நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் வெளியில் இருக்கிற உலகத்துக்காகவும் சில நேரங்களில் வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய இவாலுவேஷன் மற்றவங்களோட கையில் தானே சார் இருக்குது. 100% நீங்கள் எடுக்கிற ப்ரொஃபஷனை பொறுத்து இருக்குது. நடிகரையும் சயின்டிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக 2 பேருடைய எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷன். ஒரு சயின்டிஸ்ட்டை பொறுத்தவரை மக்களை பற்றி அவர் வந்து மக்களுடைய மதிப்பீடை பற்றி அவர் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா. நடிகர்னு பப்ளிக் ஃபோரமில் வந்துட்டார், பப்ளிக் லைஃப்க்கு வந்துட்டார் அப்படின்னா தான் மற்றவங்க விரும்புகிறது அந்த மாதிரி ஒரு மாற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம இவாலுவேட் பண்ணிக்கும் பொழுது மற்றவங்கள் ஒப்பீனியன் நம்மளை பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன், நம்ம எடுத்துருக்கிற ப்ரொஃபஷனை பொறுத்து இருக்குது. இப்போ மற்றவர்களுடைய மதிப்பீடு எப்போவுமே சரியாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாதுல்ல. மற்றவர்களுடைய ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு நடிகர் உதாரணத்துக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, முதல்ல அதுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த இலக்கணங்கள் வேறு, நடிகர்களுக்கான இலக்கணங்கள் வேறு. தமிழில் ல ழ ழ வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட ப்ரொனன்ஷியேட் பண்ண தெரியணும், சிகப்பாக இருக்கணும், நல்லா பாட தெரியணும், இதுதான் இலக்கணங்களாக இருந்தது இல்லையா நடிகருக்கான. அப்போ இவர் வந்து ஒரு இலக்கணத்தை மாற்றி அமைச்சிருக்கிறார். அதே மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் அந்த ப்ரொஃபஷன் எடுத்துட்டா. விஞ்ஞானிகள் அப்படின்னா எப்படி இருக்கணுன்ற ஒரு இலக்கணத்தை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாற்றி அமைச்சிருக்கிறார். விஞ்ஞானிகள் வந்து சமுதாய அக்கறையோட சமுதாயத்தோடு உறவாடக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத இவர் மாற்றியிருக்கிறார். ஸோ அடுத்தவங்க ஒப்பீனியன் வந்து உங்களை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு செல்ஃப் டெஸ்டிங் மாதிரி தான், மைக் டெஸ்டிங் மாதிரி தான். இந்த மைக் டெஸ்டிங்கே ப்ரோக்ராம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க முடியாது 1 2 3. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொடுக்கணும். பட் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிற ப்ரொஃபஷனை பொறுத்து அது இருக்குது. ஒரு டிவி ஆங்கராக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸுடைய பல்ஸ் தெரியாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேசணும். நீங்கள் விரும்பினதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. ஸோ உங்கள் ப்ரொஃபஷன் வேறு. அப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு தோன்றதெல்லாம் எழுதலாம், எது வேணால் எழுதலாம், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க படிச்சுட்டு போட்டுன்ற இதோடு இருக்கலாம். இல்லை கமர்ஷியலி ஐ வாண்ட் டு பிகம் நம்பர் 1 ரைட்டர் அப்படின்னா இன்றைக்கி மக்களுக்கு எது தேவை, எப்படி எழுதினா பிடிக்கும், எதை எழுதினா பிடிக்குதுன்றதை ரிசர்ச் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனை பொறுத்து மாறுது. உங்களுடைய செயல் திட்டத்தில் அதீத நம்பிக்கை இருந்தால், அதற்கான போதிய அளவுக்கு ஆராய்ச்சி நீங்கள் பண்ணியிருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கும் என்று உங்களுடைய ஆழ்மனது சொன்னால், மக்களுடைய ஒப்பீனியன் வேறதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து நிச்சயமாக செயல்படுத்தலாம். இன்றைக்கி வந்து எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது எப்படிங்கிற மாதிரி இவாலுவேஷன் அப்படிங்கிற டேர்மில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து எட்டி பார்க்காத திறந்து பார்க்காத ஜன்னல்கள்லாம் வந்து திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மனசுக்கு பிடிச்ச டீச்சர் கூட பார்ஷாலிட்டி பார்த்து 2 3 மார்க் அதிகமாக போடலாம். பட் மனசாட்சி தான் கரெக்டான மார்க்கு பார்ஷாலிட்டி பார்க்காம எல்லாருக்கும் போடும் அப்படிங்கிறனால உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து காந்திஜி அன்றைக்கி சொல்லி வச்சாரு. அதனால் வந்து நடுவில் எல்லாம் கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நானே பாருங்கள் சார், ஏதோ கொஞ்சம் ஞானம் வந்த மாதிரி பேசுகிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம விஷயத்துல வந்து ஒரு அவுட்கம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம. கண்டிப்பா அதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ரிசல்ட்டா என் கண்ணுக்கு வந்து தெரியுங்க சாரோட ஸ்பீச்சோட ரிசல்ட்டா. அது மட்டும் இல்லாமல் உண்மையா சார் இன்னைக்கு வந்து இவாலுவேட் ஒரு லைஃப் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய லைஃப்க்கு வந்து நம்ம வந்து மதிப்பீட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதுதான் நம்மளை வந்து மேம்படுத்தவும் செய்யுது அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா வரும். எக்ஸாக்ட்லி சார், எல்லாருக்குமே பேச தெரியும், பட் கண்டிப்பா எல்லாருக்குமே கேட்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் மூலமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய நாட்களில் உங்களை மீட் பண்ணி இதே மாதிரி இன்ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஆசைப்படுறோம். இன்னைக்கு எங்களோட டைம் உங்க கூட டைம் கூட சேர்த்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் மெனகேஷ்ட பார்க்கலாம் புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று
புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வருண் அண்ட் சௌமியா கூட. ஸோ வருண், நம்மளுடைய கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா? ஸோ இப்போ நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் வந்து நேஷனல் லெவலுக்கு சொல்லியிருந்தாருனா இருங்க இந்த கேள்வியே ஒரு மேண்டேட்டரியான கேள்வி. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாவது பதில் சொல்லலாம்ல. டு யூ நோ இவானோவா ஹிலாரி? உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவங்க கூட பழகிருக்கீங்களா? இருங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லக்கா, ஒரு சூப்பரான புத்தகம் எழுதியிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்கன்னா அதோட கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன், ஓகேவா? அதாவது வந்து பலவீனம் உடையவர்கள், அதாவது பலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் இருக்காங்கல்ல. அதுல வந்து பலமானவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட வந்து அங்க நிறைய கன்ஃபியூஷன்லாம் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பலவீனமானவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா அங்க ஒரு பலம் இருக்கும். அதை வந்து ஒரு சூப்பரான டாபிக்கா வச்சு அதை ஒரு பேஸா வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவானோவா ஹிலாரி அப்படிங்கிறோம். ஓகே, ஆனா இது நான் ஒரு கேள்விப்படாத கான்செப்டால இருக்கு. நம்ம இரேன் பாயஸ் பேசுறாருன்னா கேள்விப்படாத கான்செப்டா தான் இருக்கும். பட் வாழ்க்கைக்கு தேவையான கான்செப்டா தான் இருக்கும். பார்க்கலாம். யுவல் நோவா ஹராரி அப்படிங்கிற ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் வந்து மனித குலத்தினுடைய அந்த வரலாற்றை சுருக்கமாக அவர் சொல்கிறார். அப்போ அவர் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு ரூமுக்குள்ளே ஒரு மனுஷனையும் ஒரு சிம்பன்சியும் உள்ளே போட்டோம்னா எது பவர்ஃபுல்லாக இருக்கும்? நிச்சயமாக அந்த சிம்பன்சி தான் பவர்ஃபுல். நாம் நினைப்போம் மனுஷன் தான் பவர்ஃபுல்னு. சிம்பன்சி பவர்ஃபுல். இப்போ மேலே வந்து ஒரு வாழைப்பழம் இருந்தால் அது எப்படியாவது ஏறி அதை பறிச்சிரும், சாப்பிட்றோம். அது வந்து எப்போ வேணும்னாலும் நம்மளை தாக்கலான்னு நாம் அப்படியே பயத்திலேயே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சிம்பன்சி ஒண்டிக்கு ஒண்டினா சிம்பன்சி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த ஹியூமன் பீயிங். சரி, ஒரு ஹால் இருக்குது. அதில் ஒரு 20 சிம்பன்சியும் ஒரு 20 மனுஷனையும் போட்டிங்கன்னா யார் வந்து சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்கன்னா அந்த 20 மனுஷங்க தான் சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ மனுஷன் தனியாக வந்து ரொம்ப வீக். அவன் ஒரு குழுவாக சேர்ந்தானா அவன் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ வந்து மனுஷன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கானதுக்கு காரணம் என்ன? இப்போ வலிமையான மிருகங்கள், ஒரு யானைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேரை நசுக்கிட்டு போயிடும். ஆனால் ஒரு பாகன் வந்து மேலே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரு சிங்கம்னு எடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஒரு புலி எவ்வளோ பவர்ஃபுல், சிங்கத்தை விட பவர்ஃபுல் புலி. இப்படி இதையெல்லாம் மனுஷன் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணான்? இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் பல்கி பெருகினான். மற்றதனுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக இருக்குது. ஆனால் மனுஷன் டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ் ஆகிட்டுருக்கான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஆப்ரேஷன். இப்போ ஒரு ஹாலில் வந்து ஒரு சிம்பன்சி லெக்சர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு 300 சிம்பன்சி உட்காந்து அமைதியாக இருக்குமா? 3 சிம்பன்சிக்கு மேலே போனாலே ஒவ்வொன்றும் அப்படியே தறிக்கட்டு போகும். ஒரு சின்ன குரூப் தான் கொஹசிவாக இருக்கும் இப்படி. ஆனால் நாம் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை ஒரு 50,000 பேர் அந்த ஸ்டேடியத்தில் அப்படி பார்க்குறாங்க. ஒரு பெரிய டான்ஸ் ப்ரோக்ராமை 1,00,000 பேர் அப்படியே ரசிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அது இல்லாமல் டிவியில் பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா, இதனால் இப்படி மனுஷன் மட்டும் இதையெல்லாம் பார்க்குறான். யுவல் நோவா ஹராரி சொல்கிறாரு, மனுஷன்தான் கற்பனைகளில் வாழ்கிறான். நான் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தா இதுக்கு ஒரு 20 வாழைப்பழம் கிடைக்கும். இப்போ ஒரு சிம்பன்சிக்கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா அது தூக்கி போட்டு போயிடும். அதுக்கு 20 வாழைப்பழம் தான் வேணும். ஏன்னா அது ரியாலிட்டியில் வாழுது. ஆனால் நாம் 20 வாழைப்பழத்துக்கு பதிலாக ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்தா வாங்கிக்குவோம். ஏன்னா எங்கேயாவது போய் வாழைப்பழம் வாங்கிக்கலாம். நீங்கள் 20 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் ஏன் வாங்குறீங்கன்னா, 20 வாழைப்பழத்துக்கு அந்த 100 ரூபா ஈக்குவல். அது ரூபாங்கிறது பணங்கிறது இதெல்லாமே ஒரு ஃபிக்ஷன் தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அவர் சொல்கிற மாதிரி, ஹராரி சொல்கிற மாதிரி, அமெரிக்காவை வெறுக்கிறவர்கள் கூட அமெரிக்க டாலர்களை நேசிக்கிறார்கள். அப்போ பணம்ங்கிறது என்ன? ஒரு ஃபிக்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிசிப்ளின். இப்போ வந்து ஒரு செர்டன் மியூசிக் கேட்டோம்னா எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னா அது என்ன? அது ஒரு டிசிப்ளின். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு சில கற்பனைகளை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனைகளினால் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விதமான ஒரு நம்பிக்கை தானே. அது ஒரு நம்பிக்கை தானே. இந்த நம்பிக்கை தான் மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குது. நிறைய விஷயங்களை நம்பிக்கை தான். மனித குலத்தை வழிநடத்தி செல்வது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக மனிதனை இணைத்து இருக்கிறது. அது நாடு, மொழி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவன் வந்து அந்த நம்பிக்கையின் பால் ஒன்றிணைந்த காரணத்தால் தான் அவன் மற்ற விலங்குகளை காட்டிலும் வலிமையானவனாக ஆனான். அவன்
பல லட்சக்கணக்கானவர்களை ஒருங்கிணைத்து செல்வதற்கான, கோடிக்கணக்கானவர்களை அழைத்து செல்வதற்கான ஆற்றலை பெற்றான் என்பதை புரிந்து கொண்டால் நாம் தனிப்பட்ட முறையில் பலவீனமானவர்கள் ஒன்று சேருகிற போதே உன்னதமானவர்கள் என்கிற உண்மையை அறியலாம். நன்றி, வணக்கம். ஒரு வெப்சைட் கேட்டால நான் கரெக்ட் இன்னைக்கு வேற நான் எடுத்துட்டு வந்திருக்க வெப்சைட் பாத்தீங்கன்னா என்னோட அதிகமா பேசுது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல அப்படின்னு சொல்லலாம். skillsyouneed.com for everything life அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ஸ்கில்ஸ், பாடி அண்ட் மைண்ட், இது ரெண்டு தான் எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே அது வந்து வெளில இருந்து எப்படி உள்ள இருந்து எப்படி அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம உடம்பு அப்படிங்கிறது, வெளியில தெரியுற உடம்பு அப்படிங்கிறதும் மைண்ட் அப்படிங்கிறதும் இன்டர்செக்ட் பண்ணணும். அங்கதான் ஒரு ஸ்கில்லோட பிகினிங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். லேர்னிங் அபவுட் பர்சனல் டெவலப்மெண்ட், உங்களை நீங்க மெருகேத்திக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றத பத்தியே யோசிக்கணும். அதுக்காக நீங்களா வந்து மெருகேத்திக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா வந்து கேரக்டர் பில்டிங் ஸ்கில்ஸ், கேரக்டர் அப்படிங்கிறது பிறக்கும் போதே வந்து நம்ம ஜீன் மூலமா வரது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமும் நம்ம வந்து இது சரியில்லை இது சரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறது மாத்திக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அக்ரெஷன் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் கேஸ் சில நேரத்துல தான் தேவை, சில நேரத்துல வந்து அக்ரெஷன் கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப லைஃப்ல நம்ம எல்லாருமே அக்ரெஸா இருக்கலாமா? லவ் தான் நிறைய இடத்துல காட்டணும். அதுக்காக எங்கெல்லாம் வந்து லவ் காட்டணும் தெரியாமலாம் காட்டக்கூடாது அப்படிங்கறத இங்க வந்து சூப்பரா சொல்றாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாம ஸ்லீப், இன்னைக்கு வந்து எல்லாமே பண்றாங்க, ஷாப்பிங் பண்றாங்க, ரன்னிங் ஓடுறாங்க, பேசுறாங்க, கேம் விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் தெரப்பி போறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா மெயின் மேட்டர் தூக்கத்தை மறந்துடுறாங்க. அந்த மாதிரி லைஃப்ல நம்மளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எதெல்லாம் விட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு கப்பல் பிடிச்சி போயிட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ஒரு வெப்சைட் தான் skillsyouneed.com. கிரேட். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், சைக்கலாஜிக்கல் எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ற மாதிரி நீங்க சொன்ன இந்த வெப்சைட் இருந்தது. எனக்காக ஸ்பெல் பண்ணி காமிங்க. உங்களுக்காக இல்லைனா கூட எல்லாருக்காகவும் பண்றேன். skillsyouneed.com. ஓகே, கிரேட். skillsyouneed.com ஒரு நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க வருண். இன்ஃபேக்ட் நீங்க இந்த வெப்சைட் பத்தி பேசும்பொழுது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஜிகர் தண்டான்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 years கன்சிஸ்டன்டா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சில காரணத்தினால வந்து படம் பண்ண முடியாத ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்க ஒரு டைரக்டர் கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன் அப்படின்னா அவர் வந்து சொல்லுவாரு, மத்தவங்க பார்வைக்கு தான் நான் வந்து தோத்துவேன், என்னோட சினிமா கரியர்ல மேபி நான் தோத்தவனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சவன் தான், ஏன்னா நான் லைஃப்ல வந்து ஜெயிச்சிருக்கேன், நீ வந்து ஜெயிச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லக்கூடாது, நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சோ அதே நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்ளை பண்ற ஒரு ஃபார்முலாவா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே படத்துல புழுதி பறக்கும் பாரு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? அதே மாதிரி புழுதி பறக்கும் போது நம்ம இப்படியே பேசிட்டே இருந்தா, அதனால அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே நாங்க வந்து ட்ரெயின் பிடிச்சி எஸ்கேப் ஆக போறோம். இன்னைக்கு வந்து நீங்க நம்ம ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ரொம்ப ஃப்ராங்கா ரொம்ப ஹானஸ்டா சொல்லலாம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. எஸ், அப்படி இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணி சொல்லலாம். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அட்ரஸ்க்கு நீங்க தபால் மூலமாவும் எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. திருப்பி நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றோம். இப்போ நாங்க மெட்ரோ ரயில் பிடிச்சி வீட்டுக்கு போக போறோம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது. இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.